தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தனி மனிதரின் உள்ளத்தை பக்குவப்படுத்தி நல்வாழ்வுக்கு வழிகாட்டும் போதனைகளை வழங்கியவர் இயேசுநாதர். கிறிஸ்துமஸ் கொண்டாடும் கிறிஸ்தவ மக்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. இயேசு பிரானின் போதனைகளை பின்பற்றி அனைவரின் வாழ்விலும் அன்பு பெருகி ஆனந்தம் தழுவி மகிழ்ச்சி பொங்கிட வேண்டும். பெரம்பலூர் எம்பி டாக்டர் பாரிவேந்தர் கிறிஸ்துமஸ் வாழ்த்து. இயேசு பிரானின் போதி வழியை பின்பற்றி வேற்றுமைகளை மறந்து ஒற்றுமையுடன் வாழ்ந்திட உறுதியேற்போம் என ஐஜேகே தலைவர் ரவி பச்சமுத்து வாழ்த்து. கனமழையால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்டங்களைச் சேர்ந்த மக்களுக்கு கூடுதல் நிவாரணம் வழங்க வேண்டும். தொற்று நோய் பரவாமல் தடுக்க சிறப்பு மருத்துவ முகாம்களை நடத்த வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். மழை வெள்ள பாதிப்பு நிவாரண பணிகளில் திமுக அரசு துரிதமாக நடவடிக்கை எடுக்கவில்லை. தமிழக அரசு மத்திய அரசுடன் மோதல் போக்கையை கடைபிடித்து வருகிறது. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. மழையால் பாதிக்கப்பட்டுள்ள தூத்துக்குடி மாவட்டத்திற்கு நாளை மறுநாள் செல்கிறார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். மழை வெள்ள பாதிப்பு குறித்து அதிகாரிகளுடன் ஆய்வு செய்கிறார். தமிழக அரசு கேட்ட நிதியை மத்திய அரசு கொடுக்கவில்லை. பாஜக ஆளும் மாநிலங்களில் தேவைக்கு அதிகமாகவே நிதியை கொடுப்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ குற்றச்சாட்டு. கன்னியாகுமரி மாவட்டம் அருமனையில் கிறிஸ்தவ அமைப்பு சார்பில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழா. இந்திய ஜனநாயக கட்சி தலைவர் டாக்டர் ரவி பச்சமுத்து பங்கேற்பு. மல்யுத்த கூட்டமைப்பின் புதிய தலைவராக பிரிஜ்பூஷனின் உதவியாளர் சஞ்சய் சிங் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு தொடர்ந்து எதிர்ப்பு. இந்திய மல்யுத்த கூட்டமைப்பை நீக்கம் செய்து மத்திய விளையாட்டு அமைச்சகம் அதிரடி அறிவிப்பு. வானிலை ஆய்வு மையம் உலக தரத்துக்கு ஒப்பானது. வர்தா கஜா புயல்களின் போது எச்சரிக்கை காரணமாக பெருமளவு உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் விளக்கம். இந்திய சரக்கு கப்பல் மீது தாக்குதல் நடத்திய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்திய அமெரிக்க ராணுவம். ஹமாஸுக்கு ஆதரவாக ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தியதாக குற்றச்சாட்டு.